எபிசோட்ல நான் என்ன சொல்றது, சபரி கூட சேர்ந்து லேகியன் சொன்னது, அவன் சபரி அவளே ஒரு லேகியன் தான் சொன்னது, அமித்தும் பாரும் உட்காந்து பேசுறது அந்த மாதிரி பேசினா. நான் அதை கூட வீடியோவா போட்டிருக்கேன். பட் ஆனால் அதை நான் என்ன ஷார்ட்ஸா போடல, அது வீடியோவா போட்டேன். ஒரு ஃப்ளோல சொல்லியிருப்பேன். தனியா நான் அதை எடுத்து ஒரு வீடியோவோ ஷார்ட்ஸாவே போடுறேன். அப்படி ஒரு கான்வர்சேஷன்ல சபரியும் திவ்யாவும் அவளை சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே இவன் திவ்யாவும் ரம்யா அந்த ஹோட்டல் டாஸ்க்ல திவ்யா ரம்யா சாண்ட்ரா 3 பேரை சேர்ந்து குட்டி சாத்தான்னு சொல்லியிருப்பாங்க. திவாகர பெரிய சாத்தானோ இவளை குட்டி சாத்தானோ. அப்போ இந்த மாதிரிலாம் மட்டும் ஒரு பொண்ணை அட்ரஸ் பண்ணா அவங்களெல்லாம் நீங்க திவ்யூன்னு சொல்வீங்க, அவங்கள வந்து போடின்னு ஒன்று சொல்லிட்டா ஹோஸ்ட் வந்து சாரி கேட்க சொல்வாரு, கமருதீனை திட்டுவாரு. அப்போ அவளை அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்கு யாருமே நிற்க மாட்டீங்களா? அந்த வீட்டு பிக் பாஸ் பெரிய மனுஷன் அவரும் நிற்க மாட்டாரு, ஹோஸ்ட் ரொம்ப நியாயமான மனுஷன் அவரும் நிற்க மாட்டாரு, உள்ள இருக்க ஜென்யூன் கண்டஸ்டன்ஸ் ஜென்யூன் ஜென்டில்மேன் கண்டஸ்டன்ஸ் விக்ரம் கமருதீன் விக்ரம்ன்றன கமருதீன் விட்டுருங்க, விக்ரம் வினோத், அப்புறம் அந்த ரொம்ப நல்லவன் நியாயம் பேசுவானே எஃப்ஜே, அதுக்கப்புறம் ஒருத்தன் இருப்பானே அவன் வந்து பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு. அது அவங்கெல்லாம் யாராவது வந்து அவளுக்கான ஒரு நியாயத்துக்கு பேசுறீங்களா? எனக்கு கனி ரொம்ப ஜென்யூனா சீனியர் அக்கா அக்கான்னு ஊரே கொண்டாடுற காரக்குழம்பு அக்கா, யாராவது ஒருத்தராவது அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்கு நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ப்ரொமோல அவளது போடலை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. அவள் டாஸ்க் வின் சும்மா ஒன்றும் போட தேவையில்ல. அவள் டாஸ்க் வின் பண்ணதை ஏன் போடல? ஏன் சாண்ட்ராதே போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ சாண்ட்ரா விளையாடுற டாஸ்க் தான் போட போறீங்கன்னா சாண்ட்ரா டீமில் தான் திவ்யா இருக்கானா, அதை பிளான் பண்ணி தான் 2 பேரும் ஒன்றா வச்சிங்களா? அப்போ 2 பேரும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வைல்டு கார்டாக உள்ளே வரும்போது இவங்கள தான் டீம் தள்ளுன்னு தள்ளுவாங்க, புஷ் பண்ணுவாங்கன்னு என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்து சாண்ட்ராவை ஹைப் கொடுத்ததோ, அந்த திவ்யாவை வந்துட்டு அவளை தள்ளுன்னு ஒன்றுமே பண்ணலனாலும் அவளுக்கான ஃபேக் அவுட்ஸ் வெளில இருக்கிறதும் அப்படிங்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் பிஆர் வெளில இருக்குன்னா அந்த நெகட்டிவ் பிஆர் மொத்தம் பாருக்கான பிஆர் நெகட்டிவான விஷயங்களை தான் திருப்புறாங்கன்னா, நான் தான் சொல்கிறேன், ஒரு நெகட்டிவ் பிஆர் இருந்தாலே போன சீசனில் சௌந்தர்யா மட்டும் நெகட்டிவ் பிஆர் இருந்தே மற்றவங்களெல்லாம் டவுன் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீசனில் மொத்தமே பாருக்கான நெகட்டிவ் தான். அவள் விளையாடுற கேமை விமர்சனம் பண்ணுறதுலேருந்து, அவளை உள்ள கண்டஸ்டன்ஸ் நடத்துறதுலேருந்து, ஹோஸ்ட் நடத்துறதுலேருந்து, நீங்கள் ஒன்னாரில் காட்டுறதுலேருந்து ஃபுல்லாகவே அவன் மேலே நெகட்டிவ் தான். இதில் 10 வரைக்கும் உள்ளே வரும்போது அவள் சொல்லி வச்சுட்டே வந்திருப்பா திவ்யா, நீங்கள் வந்து பாரு எனக்கு நான் என்ன பண்ணுறேன்